இன்றைக்கி நம்ம நெத்திலி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், அதையும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம், இதையும் வந்துட்டு அது கூடயே வதக்கணும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதுக்குள்ளே வதக்கணும். இதெல்லாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன சிட்டிகை வந்து உப்பு சேர்க்குறோம். இப்போ வந்து இதில் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறோம். எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு எண்ணெய் வெங்காயம் தக்காளி எல்லோரும் சேர்த்துட்டு வதக்க சொல்ல அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. அதை தவிர இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம குழம்பு கலரும் வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலேயே வந்து நல்லா அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லெல்லாம் போனோடனே நம்ம வந்து புளி கரைச்ச தண்ணியை வந்து ஆட் பண்ணுறோம். நமக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ புளி மிளகா எல்லாமே வந்து கலந்தாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம நல்லா வந்து